தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/1/2026 சனிக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று மதியம் 12:46 வரை. பிறகு ரேவதி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். சஷ்டி விரதம். 6வது திதி சஷ்டி. வாழ்க்கையில் எதிர்ப்புகள் இல்லாத மனிதர்களே இருக்காது. ஏதாவது ஒரு துறையில் அவர்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. எதிர்ப்புகள் பாதிக்காமல் இருக்கவும், இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடக்கவும், வாழ்க்கை வளமாக அமையவும் சஷ்டி திதியில் முருகப்பெருமானை நம்ம கும்பிடணும். எத்தனையோ திருப்புகள் இருக்கு. இந்த திருப்புகளில் ஒன்று படிக்கலாம். திருப்புகள் படித்தால் எதிர்ப்புகள் அகலுங்கிறேன். அப்படி இல்லாட்டியும் வருகை பதியங்கள் படிக்கலாம். ஆபத்து வரும்போது அரவணைத்திருக்கவும் 6 கரங்கள் உண்டு. அன்றிடும் பகை வந்த போதிலும் அதை வெல்ல ஆயுதம் கையில் உண்டு. முருகப்பெருமான் கையில் வேலாயுதம் இருக்கு. கோபத்தினாலன்று பழனிமலை மீதே குன்றத்தில் நின்றதுண்டு. கும்பிட்ட பக்தருக்கு செல்வத்தை கொடுத்து நீ கோபனம் ஏற்றதுண்டு. பாவத்தை தீர்க்கின்ற பரம்பொருள் உனையன்றி பாரினில் யாரும் உண்டோ. பஞ்சாமிர்தத்தினில் அஞ்சாமல் குளிக்கின்ற பழனிமலை தண்டபாணின்னு ஒரு பஞ்சாமிர்த பிரியன் பாமாலையில் இருக்கின்ற பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் படித்து, வருகை பதியங்களை எல்லாம் படித்து முருகன் சன்னதிக்கு சென்று நீங்கள் வழிபட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். பொதுவாகவே என்ன திதி என்று பார்க்க வேண்டும். திதியின் மூலமாக வழிபடுகின்ற பொழுது நம்முடைய விதிப்பயன் மாறும் என்று சொல்கிறார்கள். சதுர்த்தி என்று சொன்னால் ஆனைமுகப் பெருமானை வணங்க வேண்டும். சஷ்டி என்று சொன்னால் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது ஒரு பழமொழி. அகப்பை என்றால் கருப்பை என்று பொருள். புத்திர உற்பத்திக்காக உள்ள ஒரு வழிபாடாக இதை வைத்திருந்தாலும் கூட எந்த விதமான யோகங்கள் நமக்கு வர வேண்டுமோ, எந்த விதமான எதிர்ப்புகள் நம்மை விட்டு அகல வேண்டுமோ, நம் வாழ்க்கை வளமாக அமைய வேண்டுமானால் இது போன்ற சஷ்டி திதியில் விரதமிருந்து அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்களால் உங்களுக்கு நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறப் போகிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானம் வலுவாக இருப்பதால் தொழில் மாற்றங்களோ அல்லது தொழிலே முன்னேற்றங்களோ உங்களுக்கு வரலாம். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். ஆரோக்கியத்தில் சிறிது தொல்லைகள் உண்டு. குறிப்பாக உங்களுக்கு கைவலி, கால்வலி, மூட்டு வலி, கழுத்து வலி என்று ஏதேனும் ஒரு எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். 3லே குரு இருப்பதனாலே நீங்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க உகந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள் இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தலைமை பதவிகள் தானாக தேடி வருகின்றன. தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். எல்லை மீறி பழகியவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். மனதில் உற்சாகம் குடிகொள்ளும். மதிப்பும் மரியாதையும் உயரும். இதுவரை இருந்த தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற வேண்டுமானால் இதுபோன்ற சனிக்கிழமை இன்றைக்கு சனி பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும். சஷ்டி திதி என்பதனாலே இன்று தினம் முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்க வேண்டும். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்குழப்பங்கள் அகலும் விதம் நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். என்றால் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு இருக்கின்றார். அற்புதமான நாள், யோகமான நாள், கேட்டது கிடைக்கும் நாள், உடன்பிறப்புகள் வழியே ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். பணப்பொறுப்பு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்த தொகை இன்று உங்களுக்கு வரலாம். உங்களுடைய ராசிக்கு 8லே இத்தனை கிரகங்கள் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். புதன் அதில் இருக்கின்றார். அதே நேரத்தில் சுக்கிரனும் இருக்கின்றார். புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே அமையும். இருந்தாலும் கூட ஒரு மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் தாமதப்படுகின்ற பொழுது இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே என்று உங்களுக்கு சிந்தனைகள் வரலாம். பொதுவாக இதுபோன்ற நேரங்களில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட 12ஆம் இடத்திலே இருக்கும் குருவால் பலன் அதிகம் கிடைக்கும். 6க்கு அதிபதி 12இல் இருப்பதனாலே விபரீத ராஜயோக முறையிலே உங்களுக்கு திட்டமிடாமல் செய்யும் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். கொடுத்த தொகை உங்களுக்கு குறிப்பிட்டபடி வந்து சேரும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று சஷ்டி விரதம் என்பதனாலே சண்முகநாதர் வழிபாடு உங்கள் சஞ்சலங்களை தீர்க்கும்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வம்பு வழக்குகள் வாயில் தேடி வரலாம். நேற்றைய பிரச்சனை இன்று மீண்டும் விசுரூபம் எடுக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வழிபாடுகள் அவசியம் தேவை. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, தின வழிபாடு என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று சஷ்டி என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. அது மட்டுமல்ல, கிழமை சனி என்பதனாலே எள் தீபமேற்றி சனி பகவானையும் வணங்குவது கண்டகச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வழிபிறக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அருமையான நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே, 5ஆம் இடம் என்பது மிக அற்புதமான இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், புத சுக்கிர யோகம், அதே நேரத்திலே சுக்கிர மங்கள யோகம் என்றெல்லாம் இருக்கிறது. எனவே மங்கள நிகழ்ச்சிகள் மலையில் நடைபெறும். இதுவரை நீங்கள் கேட்டும் கிடைக்காத உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீரக்கூடிய நாள். அது மட்டுமல்ல, நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை நண்பகலுக்கு மேல் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு உண்டு. விரயஸ்தானத்திலே கேது இருப்பதால் தெய்வ வழிபாடுகளை திருத்தி காண்பீர்கள். முன்னோர் கட்டி சிதிலமடைந்த கோயில்களை மீண்டும் புனருத்தராயணம் செய்து கட்டி குடமுழுக்கு விழா காண வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள். அதற்கான செயல்பாடுகள் இப்பொழுது தொடங்க இருக்கிறது. அதுபோன்ற நல்ல சுபகாரியங்கள், புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்யும் நேரமும் இப்பொழுது வந்துவிட்டது. குரு உங்களுடைய ராசிக்கு 2ஐ பார்ப்பதனாலே எல்லா நாட்களும் இனிய நாட்களாக உங்களுக்கு அமைய குரு வழிபாடும் உங்களுக்கு தேவை. குரு மூர்த்தமாக வருகின்ற அந்த முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட வேண்டும். சஷ்டி என்பதனாலே இன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினால் நல்லது நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியை குரு பார்க்கின்றார். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறந்த பிரச்சனை படிப்படியாக மாறும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழில் இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷமான தகவலும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு வளர்ச்சி பாதையை அடியெடுத்து வைக்க நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பெற்றோருடைய ஆதரவோடு தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். அரசு வழி வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கூட கைகூடலாம். அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். விருச்சிகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார பிரச்சனை அகலும். உங்களுடைய நிதிநிலை உயரும். நிம்மதி கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம். அரசியல் களத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவோடு நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கிள்களை அகற்றும். எனவே இன்று முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சிறப்பான நாள். இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைய முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த 2ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். எனவே தனவரவு தாராளமாக வரும். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். வாகனப்படுதல்களை சரி செய்ய ஒரு சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத லாபம் இப்பொழுது கிடைக்கலாம். அந்த சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். 9இலே கேது இருப்பதனாலே வருங்கால நன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார். ராசியிலேயே 4 கிரகங்கள். 4 கிரகங்கள் முற்றுகையிட்டு இருந்தாலும் அஷ்டமாதிபதி ராசியில் இருப்பதனாலே அரசு வழியில் சிக்கல்கள் வரலாம். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். என்ன இருந்தாலும் யோசித்து செயல்பட வேண்டும். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடியாமல் போகலாம். வருவதற்கு முன்னரே செலவுகள் இருக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். மனக்கிளேசங்கள் கொஞ்சம் அதிகரிக்கின்ற நாள். எனவே மனப்பக்குவத்தோடு நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஆனால் அப்படி செய்வதற்கு இயலாத சூழ்நிலையில் கிரக நிலைகள் இருப்பதனாலே இன்று வழிபாட்டில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சனி இன்றைக்கு கிழமை சனிக்கிழமை என்பதனாலே சனிபகவான் சன்னதிக்கு சென்று சனி கவசம் பாடி வழிபட்டால் நல்லது நடக்கும்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி, ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது யோசிக்காது செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ்மிக்கவர்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்காரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் என்று கூட சொல்லலாம். குறு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறவில்லையே என்ற கவலை அகலும். வாயில் தேடி வந்த வரன் திரும்பிச் சென்றது மீண்டும் உங்களுக்கு வரலாம். மூன்றாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 12 உச்சம். எனவே உடன்பிறப்புகள் வெளியே ஒரு சுபவிரயம் உண்டு. உடன்பிறப்புகள் திருமணமாகாமல் இருந்தால், திருமண தடை இருந்தால் அது விலகி இப்பொழுது திருமணம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள், யோகமான நாள். மீனராசி நேயர்களே, ராசியிலேயே பஞ்சமாதிபதி சந்திரன். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டு. பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள், எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள். பொதுவாக பிள்ளைகள் அயல்நாடு சென்று படிக்க வேண்டும், அல்லது அயலூர் சென்று படிக்க வேண்டும், அல்லது உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்தால் அந்த ஏற்பாடுகள் கைகூடும். அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலே குரு அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சுப செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. 6ஆம் கேது இருப்பதனாலே இந்த விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா, அல்லது வேறு வேலைக்கு செல்லலாமா, அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வருமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. வேலை மாற்றம் உறுதியாகலாம். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.